பர்சன்டேஜ் ரிலேட்டடா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2025 கேட்ட பிவைக்கு கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. அகிலா ஸ்கோர்ட் 80% ஆஃப் மார்க் இன் an எக்ஸாமினேஷன். அதாவது அகிலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்ல 80% மார்க் செக்யூர் பண்ணியிருக்காங்க. இஃப் ஹர் ஸ்கோர் வாஸ் எவ்வளோ சொல்றாங்க 586 மார்க்ஸ், தென் ஃபைன் தி மேக்ஸிமம் மார்க் இந்த எக்ஸாமினேஷன் கேட்குறாங்க. அதாவது பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது அவங்க 80% செக்யூர் பண்ணியிருக்காங்க. அதே மார்க் வைஸ் பார்க்கும்போது 576 மார்க்ஸாக இருக்கும். 576 மார்க்ஸ். அப்போ 80%, அப்போ டோட்டல் பர்சன்டேஜ் வேணும்னா என்ன சொல்லலாம்? டோட்டல் மார்க் வேணா 100% ஈக்குவல் டு நமக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்கேன். நார்மலாக யோசிக்கலாம். எப்படி மேக்ஸிமம் மார்க் வேணும்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? செக்யூர் மார்க்ஸ், அதோடைய பர்சன்டேஜ் இன்ட்டு என்ன சொல்லலாம்? 100ன்னு சொல்லிடலாமா? அப்போ இதோட வேல்யூ பாருங்க 576 டிவைடட் பை 80 இன்ட்டு 100ன்னு சொல்லிடும். அப்போ என்ன பண்ணலாம்? 0க்கு 0 கேன்சல் பண்ணலாம், 80 கேன்சல் பண்ணுவோம், இது 72ன்னு வந்திருக்கும். அப்போ ஆன்சர் ஈக்குவல் என்ன இருக்கலாம்? 720ன்னு இருக்கலாம். அப்போ நம்மளுடைய மேக்ஸிமம் மார்க் ஈக்குவல் என்ன வரலாம்? மேக்ஸிமம் மார்க்ஸ் ஈக்குவல் டு 720 மார்க்ஸ். ஆன்சருக்கு பாருங்க, ஆன்சருக்கு ஏ ஆப்ஷன் ஈக்குவல் டு 720. நோட் பண்ணிக்கோங்க.